ஹாய். உங்க ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஒரு பிரேக்கோ, இல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸோ இருந்தா, அவங்க கோவப்படுறதோ, இல்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறதோ நீங்க பார்க்குறீங்களா? அப்ப நான் சொல்லப் போற இந்த சிங்கிள் ஈஸி ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு ஒரு நாள்ல இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன்ல ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலோ, அவங்களுக்கு கோவமோ, இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோ நம்ம வரத பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்க சைல்ட நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் முடியாது, நீ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இமோஷனலா அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கனெக்ஷன கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க சைல்ட ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டேலயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி அதுதான் விஷுவல் ஸ்கெடியூல்ஸ். ஸோ இந்த விஷுவல் ஸ்கெடியூல் அந்த டே ஃபுல்லா அவங்களுக்கு விஷுவலா நம்ம முன்னாடியே காமிச்சிடுறோம். நம்ம இதுதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் இது பண்ண போறோங்கிற அவங்களோட ரொட்டீனை நம்ம காமிக்கும் போது சைல்டு ஓகே இதுதான் இன்னைக்கு நான் முதல்ல நெக்ஸ்ட் இதுதான் அப்படிங்கிற அந்த ரொட்டீனை அவங்களும் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு அக்செப்டன்ஸுக்கு அவங்களால வர முடியும். திடீர்னு ஒரு சேஞ்சை கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு உன்னோட சேஞ்ச் இதுதாங்கிறத முன்னாடியே சைல்டு கிட்ட நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரும். அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்ல ஒரு பிரேக் டவுன் இருக்காது. பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த டே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.